Good afternoon, student. 7th Centimeter Higher Secondary School, 11th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about class Aves. வகுப்பு பரப்பன. Aves bird, பறவை. Aves are commonly known as birds. Aves என்றது பொதுவாக பறவைகளை குறிப்பிடுவனாக இருக்கின்றன. The characteristic feature of aves is the presence of feathers and the ability to fly except for flightless birds. Examples bracket ostrich, kiwi, penguin. பறவைகளின் மிக முக்கியமான பண்பு இறகுகள் மற்றும் அதன் பறக்கும் திறன் போன்றவை ஆகும். The characteristic feature of aves is the presence of feathers and ability to fly. இறகுகள், feathersனா இறகுகள், the ability of fly அதனுடைய பறக்கும் திறன் ரெண்டு தான் அதனுடைய முக்கியமான பண்பாக கருதப்படுது. எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ், இதில் எதை தவிர பறக்க திறனற்ற அந்த பறவைகளை தவிர மித்ததுக்கு என்னது அந்த ஃபெதர்ஸ் இறகும் அதனுடைய பறக்கும் திறனும் அதனுடைய முக்கியமான பண்பாக கருதப்படுது. பறவை ஆனால் பறக்க முடியாது. அது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரிச் நெருப்புக்கோழி, கிவி அண்ட் பென்குவின் இவைகளும் பறவைகள் தான், மற்றும் இவைகளால் பறக்க முடியாது. The forelimbs are modified into wings and the hind limbs are adapted for walking, running, swimming and perching. இந்த பறவைகளில் முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன. இவைகளோட பின்னங்கால்கள் நடக்கவும், ஓடவும், நீந்தவும், மரக்கிளைகளை பற்றி பிடிக்கவும் ஏற்றவாறு பின்னங்கால்கள் தகவமைப்பை பெற்றுள்ளன. The skin is dry and devoid of glands except the oil gland or preen gland at the base of the tail. இந்த பறவைகளோட தோலில் ஸ்கின் இஸ் ட்ரை அண்ட் டிவைட் ஆஃப் கிளாண்ட்ஸ், அதனுடைய தோல் ரொம்பவும் ட்ரையாக இருக்கு. இதில் எந்த விதமான கிளாண்ட்ஸும் இல்லை. இந்த தோலில் என்னது ஸ்கின்னில் வேறு எந்த விதமான கிளாண்ட்ஸ் சுரப்பிகள் காணப்படுவதில்லை. எக்ஸப்ட் எங்கே இருக்குன்னா த ஆயில் கிளாண்ட் அண்ட் ப்ரீன் கிளாண்ட் அட் த பேஸ் ஆஃப் த டைல். வாலுக்கு கீழ்ப்புறமாக ஆயில் கிளாண்ட் அல்லது ப்ரீன் கிளாண்ட் இரண்டு சுரப்பிகளை தவிர இவற்றினுடைய தோள்களில் வேறு எந்த சுரப்பிகளும் கிடையாது. த எக்ஸோஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மல், ஃபெதர்ஸ், ஸ்கேல்ஸ், claws on legs and the horny covering on the beak. எக்ஸோஸ்கெலிட்டன் புறப்படலம், புறப்படலத்திலிருந்து தோன்றிய புறச்சட்டகம் எபிடெர்மல், ஃபெதர்ஸ் புறச்சட்டகத்தில் இறகுகள் எபிடெர்மல், ஃபெதர்ஸ், ஸ்கேல்ஸ் செதில்கள், கிளாவ்ஸ்னா கால் நகங்கள், அண்ட் லெக்ஸ் ஆன் லெக்ஸ், கிளாவ்ஸ் ஆன் லெக்ஸ் காலில் நகங்கள், அண்ட் த ஹார்னி கவரிங் ஆன் த பீக் அதனுடைய அலகின் மேல் காணப்படும் கடின உறை ஆகியவையும் உள்ளன. The endoskeleton is fully ossified and the long bones are hollow with air cavities. The endoskeleton means அகச்சட்டகம் is fully ossified. Ossifiedனா எலும்பால் ஆக்கப்பட்டுள்ளது, bony. And the long bones are hollow. இந்த நீண்ட எலும்புகள் hollow உள்ளீடற்று காணப்படுகின்றன with air cavities. அது மட்டும் இல்லாமல் அது முழுவதும் சின்ன சின்ன துளைகளால் ஆக்கப்பட்டிருக்கு, ஏர் கேவிட்டிஸ் காற்றறைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் நிமேட்டிக் போன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த பெக்டோரல் மசில்ஸ் ஆஃப் ஃப்ளைட், பெக்டோரியல்ஸ் மேஜர் அண்ட் பெக்டோரியல்ஸ் மைனர். பறத்தலுக்கு உதவக்கூடிய தசைகளான பெக்டோராலிஸ் மேஜர், பெக்டோராலிஸ் மைனர் இரண்டும் நன்கு வளர்ச்சியடைந்து காணப்படுகின்றன. The respiration is by compact, elastic, spongy lungs that are continuous with air sacs to supplement respiration. The elastic, spongy lungs, elasticனா நெகிழும் தன்மையுடைய, spongy means பஞ்சு போன்ற, லங்ஸ்னா நுரையீரல் காணப்படுகின்றது. நெகிழும் பஞ்சு போன்ற நெகிழும் தன்மையுடைய நுரையீரல் காணப்படுது. ரெஸ்பிரேஷன் சுவாசத்துக்கு உதவக்கூடிய இந்த பஞ்சு போன்ற நெகிழும் தன்மையுடைய நுரையீரல் காணப்படுது. தட் ஆர் கண்டினியூஸ் வித் ஏர் சாக்ஸ் டு சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன். சுவாசத்திற்கு துணையாக உள்ள காற்று பைகளுடன் நுரையீரல் தொடர்பு கொண்டுள்ளன. த ஹார்ட் இஸ் 4 chambered. இதனுடைய இதயமானது